J'adore la vie. I feel so free, like a melody in harmony. J'adore la vie. Life sings back to me. ஹாய், எவ்வளோ நேரம் இந்த மெனு ஆர்டர் பண்ணுறதுக்கு? போயிட்டு வந்து செட்டில் ஆயாச்சு. பயங்கரமா பசிச்சிருச்சு, உண்மையிலுமே ரொம்ப பசிச்சிருச்சு. ஏதோ பூச்சி வேற இருக்கு. இங்கம்மா தள்ளி விடுங்க, உங்கள்கிட்ட கடிக்குமா? பூச்சி தள்ளி விட்றாத. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆக்சுவலாக அந்த பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அப்படியே இங்கே சீனா இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த காற்றா இருக்கட்டும், அந்த அலையோட சத்தம் அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஹீல் பண்ணிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், பீச்சு கொட்டி பார் வேறு இருக்குது. பீச் கிட்டேயே உங்களுக்கு பார் இருக்கிறனால இங்கேயே உட்காந்து சில் பண்ணிக்கலாம். ஒரு பியர் குடிச்சிட்டே பீச்சை பார்த்துட்டே, இல்லைனா ஃபேமிலியோட வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டே பீச் கிட்டேயே அந்த அலையோட சத்தம், அந்த காற்று, அதுவே அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த பிளேஸை நான் ஏன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இங்கே மோஸ்ட்லி கூட்டமே இருக்காது. ஆமாம், மோஸ்ட்லி இல்லை, எப்போவுமே கூட்டமே இருக்காது. அதனால தான் நாங்கள் இங்கே வருவோம். ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது. அங்கே இருக்குது கூட்டம், இங்கே இல்லை. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் ரூம் புக் பண்ணால் தான் இங்கே வந்து சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எப்போனாலும் வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஃபேமிலியோடு வந்துடலாம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடலாம். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரௌடடாக இருந்தால் அந்த பிளேஸஸை நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். அது என்னவோ க்ரௌடு வந்து நம்மளுக்கு சேராது. அப்படியே சோக்காக ஆரம்பிச்சிடும். ஐயோ கூட்டமாக இருக்குடா, இப்போ பசிக்குது, எப்போடா சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு இருக்கு. சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சாப்பிடலாமா? சிக்கன் 65 வந்துருச்சு. சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். லெமனை போடாமல் சூப்பர் டேஸ்டாக இருக்கும். லெமன் போட்டால் அப்படி இருக்கும். வேண்டாம். சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களை பார்க்குறோம். ரூமுக்கு வந்தாச்சு. செம்மையாக ஒரு ஆட்டத்தை போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து இப்போது விஜே சித்து vlogs பார்த்துட்ருக்கோம். மார்னிங் காலையில் எந்திரிச்சாச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு போய் சாப்பிட தெம்பில்லாத என் மனைவினால் நாங்கள் ரூம்லேயே ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம். வந்துட்டு இருக்காங்க. அது வந்துருச்சு. தக்காளி சட்னி, நம்ம ஃபேவரட் சட்னி. என்னென்ன இருக்குது? தேங்காய் சட்னி இருக்குது, வடை 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 வடை, சம்பா, ஆனியன் தோசை. வடை 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 வடை. நீ பண்ற மாதிரி சட்னிடா. எப்படி இருக்கு? ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். செக் அவுட் பண்ணி காத்து மூஞ்சிலே அடிக்குதுடா. செக் அவுட் பண்ணியாச்சு. பண்ணிட்டோம். லக்கேஜ்லாம் கார்ல வச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப போறோம். Good girls like to party like the bad ones. எப்படி இருக்கு ஃபிஷ்? செம்மையா இருக்கு. இங்க வந்து ஆக்சுவலா சீ ஃபுட் மேஜரா ட்ரை பண்ணோம். நம்மளோட ப்ரான் நூடுல்ஸ், அது அப்புறம் அந்த நைட் சாப்பிடுவோம்ல பரோட்டாவும் ப்ரான் மிளகு கறி செமி கிரேவியா வாங்கணும். செம்மையான ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். நேற்று நைட்டு ஒரு 4 புல்கா வாங்கினோம். 8 பீஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி, கிரேவியவே காலி பண்ணி சாப்பிடலாமா? நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். போயிட்டு போகிற வழியில் பார்க்கலாம். பாய். எங்க